சில நேரங்களில் நாம் நம்முடைய மொழிதான் மற்றவர்களின் மொழிகளை விட பழமையானது என்று கூறி சண்டையிடுகிறோம். அது அர்த்தமற்றது நண்பர்களே. ஏன் தெரியுமா? நோவாவின் பெருவெள்ளம் பூமியின் முழு பரப்பையும் அழித்து போட்ட பின்பு இந்த பூமியை மீண்டும் நிரப்பியவர்கள் நோவாவின் மகன்களும் அவர்களது சந்ததியினரும் என்று சத்திய வேதம் அறிவிக்கிறது. அவர்கள் நோவா வெள்ளத்திற்கு முன்பு பேசிய அதே மொழியைத்தான் பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் அந்நாட்களில் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுத்து வடிவம் யாரிடமும் இல்லை என்பது மற்றொரு உண்மை. இருந்தாலும் புலவர்கள் எதுகை மோனையுடன் கவிதைகள் புனைந்து தாளத்தோடும் ராகத்தோடும் நடன கலைஞர்களின் உதவியுடன் அவற்றை பாடி அரங்கேற்றினர். உதாரணமாக, இந்தியாவின் பண்டைய சமஸ்கிருத வேதங்கள் கிமு சுமார் 3300 ஆண்டு வாக்கில் இயற்றப்பட்டிருந்த போதிலும் கிமு 1400 ஆண்டுகள் வரை அவற்றுக்கு எழுத்து வடிவம் இருந்திருக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பின்னர் மொழிகளை பற்றி பேசும்போது மக்கள் தொடர்பு படுத்தும் மற்றொரு சம்பவமும் உண்டு. அதுதான் பாபேல் கோபுரத்தில் மொழிகளின் குழப்பம் நண்பர்களே. இருப்பினும் பொதுவான நம்பிக்கைக்கு மாறாக இந்த சம்பவம் முழு உலகத்தையும் பாதிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பைபிளின் ஆதியாகமத்தில் மொழி குழப்பத்திற்கு பிறகு மக்கள் குடியமர்ந்த இடங்களை பற்றி படித்தால் அதனை நீங்கள் உணர முடியும். அன்றும் கூட இந்தியாவிலும் சீனாவிலும் மக்கள் இருந்தனர். மொழி குழப்பத்தால் அவர்கள் பாதிக்கப்படவில்லை. உண்மையில் பாபேல் கோபுர சம்பவத்தை தொடர்ந்த அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் நோவாவின் மகன் காம் என்ற காமதேவன் தென்னிந்தியா ஊடாக பண்டைய பாக்டீரியா வரை பயணம் செய்தார். மொழி அவருக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. தமிழர்கள் இன்றும் அவரை மன்மதன் என்று நினைவு கூறுகிறார்கள். நாம் இங்கு பேசும் காலகட்டம் கிமு சுமார் 3100 சார்ந்ததாகும். பின்னர் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் பைபிளின் கூஷ், அதாவது நமது தசரதர் மற்றும் அவரது ஆட்கள் குஜராத் பகுதி வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்த போது கிருஷ்ணர் அவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் பாண்டிய மன்னனால் கூட்டப்பட்ட 2ஆம் சங்கத்தின் விசேஷ விருந்தினராக அழைக்கப்பட்டார். நோவா பேசிய அதே மொழியை உலகம் இன்னமும் பேசி வந்ததால் அங்கே கிருஷ்ணருக்கு எந்தவித மொழி பிரச்சனையும் ஏற்படவில்லை. இப்போ அந்த காலத்து சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தரும் தமிழ் என்ற குறிப்பிட்ட மொழியை பேசவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இமயமலையின் வடக்கிலிருந்து வந்தவர்கள். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விக்குடி செப்பேடுகள் இதை தெளிவுபடுத்துகின்றன. அவர்கள் யயாத்தியின் இனத்தவர். அதாவது நோவாவின் மகன்கள் பூமியின் பகுதிகளை தங்களுக்குள் பிரித்து கொண்ட போது மத்திய தரைக்கடல் தீவுகள் மற்றும் ஐரோப்பிய பகுதிகளை சுதந்திரித்து கொண்ட பைபிளின் யாப்பேத்தின் வழித்தோன்றல்கள். இந்து மதத்தின் பிரகாரம் அவர்களின் வம்சாவளியை இங்கே காண்கிறீர்கள். உண்மையில் அவர்களுடைய பட்டங்கள் சரங்கத்வஜா, மலையத்வஜா என்றெல்லாம் இருந்தன. அவை தமிழ் போல ஒலிக்கவே இல்லை. இவையெல்லாம் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன நண்பர்களே. இன்று இதை பற்றி சிந்திப்பார் யாருமில்லை. அதே காலகட்டத்தில் கப்பல் தொழில் செழித்தோங்கி சர்வதேச வர்த்தகம் வடிவம் பெறத் தொடங்கியது. மத்திய கிழக்கில் ஹமுராபி செய்தது போல் பாண்டிய மன்னர்கள் எடைகள், அளவீடுகள், முத்திரைகள் மற்றும் சின்னங்கள் போன்றவற்றை தரப்படுத்த பிற நாடுகளின் பிரதிநிதிகள் கொண்ட மாநாடுகளை கூட்டினர். அத்தகைய மாநாடுகளில் கவிஞரும் அடங்கினர் என்று தமிழ் இலக்கியம் பேசுகிறது. இத்தகைய சம்மேளனங்களில் அவர்கள் தங்கள் இலக்கிய படைப்புகளை வழங்கியதென்னவோ உண்மைதான். அதை கண்டுகளித்த பிற நாட்டவரும் கூட அவற்றை சரியாக புரிந்து கொண்டனர். இந்த காலகட்டத்தில் தான் லூசிஃபர் என்ற சாத்தான் தனது வேலையை காட்டினான். இப்போ பிசாசு சமுத்திரங்களில் உள்ள தனது பாதாள லோகத்திலிருந்து தான் செயல்படுகிறான் என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன். பூமியில் தனது சொர்க்கத்தை போல ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தை நிறுவி காட்ட இறைவன் அவனுக்கு ஒரு சவால் அளித்துள்ளார்.
எனவே மக்களிடம் இறைவனுக்கு எதிராக செல்வாக்கு செலுத்தி தனது ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அவன் எப்போதும் முயல்கிறான். சுமேரியாவில் கடவுள் அவர்களின் மொழியை குழப்பிய போது அவன் தண்ணீரிலிருந்து ஓவனஸ் என்ற பாதி மீன் மற்றும் பாதி மனித உருவம் கொண்ட ஜந்து ஒன்றை மொழி குழப்பம் ஏற்பட்ட பாபிலோனியாவின் எல்லைக்கு அனுப்பி மொழியின் எழுத்து வடிவையும் ஒரு சமூகத்தை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் அனுப்பிய வாள் கொண்ட அகத்தியர் என்ற மற்றொரு குட்டையான உருவம் தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை கொடுத்தது. அதேபோல் விசித்திரமான தோற்றமுடைய அல்லாஹ் அரேபியர்களுக்கு அரபு மொழியை கற்றுக் கொடுத்தது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஒன்று மட்டும் தெளிவாகிறது. எகிப்தியம் போன்ற சில மொழிகள் மனித முயற்சிகள் என்றாலும் சாத்தானின் பாதாள லோகத்திலிருந்து பல மொழிகள் தோன்றியுள்ளன. இப்போ சாத்தான் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான எழுத்துக்களையும் ஒரே இலக்கணத்தையும் கொடுத்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் அவன் அப்படி செய்ய மாட்டான். மனித இனத்தை பிரித்து ஒருவரை ஒருவர் மோதவிடும் அவனது உத்தி அங்குதான் தொடங்குகிறது. இன்று ஒரு மொழி எவ்வளவு பழமையானது என்பது மிக பழைய இலக்கியம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அது அவ்வளவு துல்லியமான முறையல்ல என்ற போதிலும் அது ஒரு மோசமான யோசனையும் அல்ல. இங்கு நான் கூறிய எல்லாவற்றையும் கண்ட பின்பு மொழிகள் ஒரே மூலத்திலிருந்து, அதாவது நோவாவின் குடும்பத்தினரிடமிருந்து வந்திருப்பதை காண முடிகிறது. இருப்பினும் பாபேல் கோபுரத்து மொழி குழப்பம், மொழிகளின் மீது சாத்தானின் தலையீடு, இனங்களுக்கு இடையேயான பகை உணர்வுகள், மலைத்தொடர்கள் போன்ற புவியியல் பிரிவினைகள், படையெடுப்புகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட நிலங்களில் தங்கள் மொழிகளை திணித்தல் போன்ற பல விஷயங்கள் நம்மை வெகுவாக பிரித்து விட்டதால் மனித மொழியின் பூர்வீகத்தை நாம் மறந்தே போய்விட்டோம். இருப்பினும் இன்று நாம் மொழிகளுக்காக போராடத் தொடங்கினால் நம்மை பிரித்து ஆழ்வதையே தொழிலாக கொண்ட சாத்தானின் வலையில் நாம் சிக்கிக்கொள்வோம். நண்பர்களே, உங்கள் சிருஷ்டிகரான இறைவனையும் நம்மை மீட்டு ரட்சிக்க வல்லவரான இயேசுவையும் அண்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.